Hi friends, welcome to my channel. Regular updates ku channel subscribe பண்ணுங்க. Facebook page இருக்கு. அதுல silk thread jewelriesலாம் போடுறேன். purchase பண்ணனும் அந்த லிங்க் போங்க. பேஜ் நேம் வந்து Mile Handiworks. ஒரு waist cloth, next வந்து pearl bead, glue, sugar bead, needle, normal thread, அப்புறம் ஸ்டோன் செயின். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வேஸ்ட் கிளாத் ஒன்று அந்த கிளாத் எடுத்துருக்கேன். அந்த சைடில் ஒயிட் லைனாக இருந்தது நான் கட் பண்ணிட்டேன். 27 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ரன்னிங் ஸ்டிச் போட போகிறோம். இந்த மாதிரி எண்டு வரைக்கும் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கணும். இது வந்து நீங்கள் எந்த மாதிரி வேஸ்ட் கிளாத்ஸ் எல்லாம் மிச்சமாச்சுன்னா எதையுமே தூக்கி போட தேவையில்லை. நம்ம அழகாக ஒரு பூ செஞ்சு டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பூ கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு எண்டையும் வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பேக் சைடில் ஃபோல்ட் பண்ணி அது மேலே வச்சு அதில் ஒரு ஸ்டிச் போட்டுருணும். நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு pearl பீடை சென்டரில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஒரு நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து சுகர் பீடு ஜிக்ஸாக் மாடலில் இப்போ மேலே இங்கே வச்சோன்னா ஒவ்வொரு பீடாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். சும்மா ஒரு தையல் மட்டும் போட்டு அப்படியே கண்டினியூஸாக அடுத்தடுத்தது போய்க்கலாம். முடிச்சு போகணுன்னு அவசியம் இல்லை. வால் டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கிளிப்ஸில் ஒட்டலாம். ஹேர் பவுஸில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பர்த்டே டெக்கரேஷன்ஸ்க்கெலாம் பின்னாடி வைக்கலாம். நான் இப்போ பர்த்டே டெக்கரேஷனுக்குலாம் பண்ணேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ அந்த pearl பீடை சுற்றி ஒரு ஸ்டோன் செயின் வச்சிட்றேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே போல் எந்த கலர்ஸில் வேணாலும் பண்ணலாம். ஈஸியாக 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.